ஸோ ஹாப்பி மார்னிங் மாஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த எனக்கு பத்ரிஜிக்கும் சுனிதா மேடம்க்கும், அதுக்கப்புறமா பழனியப்பன் சாருக்கு, அதுக்கப்புறம் மகாவதார் டிவி ஃபவுண்டேஷன் எல்லாருக்குமே நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ். ஸோ சார் சொன்ன மாதிரி நான் சென்னையில இருக்கேன். 10 இயர்ஸா நான் மெடிடேஷன் பண்றேன். ஸோ எவ்ரி மூமெண்ட் இஸ் த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் சொல்றார் பத்ரிஜி. லைஃப் இஸ் என்ஜாய்மெண்ட் பண்ணணும்ட்டு அந்த நிலையில நம்ம இருக்கோம். ஸோ நீங்க எல்லாருமே நிறைய பேர் பிகினர்ஸா இன்னைக்கு டே 1 ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ இந்த ஜன்மத்துல இந்த தியானம் கிடைச்சிருக்குன்னா ஒரு பொக்கிஷமான ஒரு டூல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எத்தனையோ ஜன்மாக்களை நம்ம சாதனை பண்ணா மட்டும்தான் இந்த ஒரு ஆனாபான சக்தி தியானம்ன்றது நமக்கு கிடைச்சு சுலபமான தியானத்தை நம்ம பண்றோம். ஸோ இதுக்கு நம்ம பிரபஞ்சத்துக்கு நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் லவ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நம்மளுக்கு நம்மளே தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ இன்னைக்கு எனக்கு கொடுத்த டாபிக் தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம். ஸோ பிகினர்ஸா இருக்கும்போது இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷன் மெயினா மேடம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். முதல்னால கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க. ரொம்ப ஃபாஸ்டா சொன்னா நிறைய பேருக்கு டக்குன்னு போகுது. புதுசு எல்லாரும் கொஞ்சம் தேங்க்ஸ். சோ இங்க நமக்கு தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் இந்த 3 டாபிக்க பத்தி இன்னைக்கு நான் பேச போறேன். என்னதான் நம்ம புக்ஸ் படிச்சாலும் மகாங்களுடைய புக்ஸ் படிக்க சொல்வார் பத்ரிஜி. சோ நம்ம பிஎஸ்எஸ்எம்மோட சொசைட்டி புக்ஸ் இல்லாம நிறைய மாஸ்டர்ஸோட நாலேஜ் உள் வாங்கணும்ட்டு நம்ம சொசைட்டில பத்ரிஜியோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ இங்க என்ன புக்ஸ் படிச்சாலும் நம்ம இந்த பேசிக்ல ஃபவுண்டேஷன்ல ஸ்ட்ராங்கா இல்லைன்னா எது படிச்சாலும் நம்ம உள்வாங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சின்ன குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கும் போது எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்க்க மாட்டோம். ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அதை முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ன்றது அவங்களுக்கு புரிதல் வேர்ட்ஸ்ன்றது ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பேட்ன்றது புரியும். அதே மாதிரி நம்மளும் இந்த தியானம்னா என்ன, எதுக்காக பண்றோம், நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த பௌதீக வாழ்க்கையில நமக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா அந்த பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்காக இந்த தியானமா, இல்ல நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தியானமா, ஆன்மீகம்னா என்ன. நிறைய பேர் சோல்னா என்னன்னு கூட தெரியாது, ஆன்மானா என்னன்னு தெரியாது. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் கேள்விப்பட்டிருப்பாங்க நிறைய மாஸ்டர்ஸ். சோ ஆன்மாக்காக பண்றதுதான் இந்த தியானம். சோ இந்த தியானம் பண்ணா தலைவலியில இருந்து கேன்சர் வரைக்கும் குணமாகும்னு சொல்றாங்க. சோ நிறைய பேர் வந்திருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிருப்பாங்க. ஏதோ பிரச்சனை இருக்கு, நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை இருக்கும், பண பிரச்சனை இருக்கும், மன அமைதி இல்லாம இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் இல்லாம இருக்கும், ரிலேஷன்ஷிப்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கும். இதுதான் இந்த 4 தான் ஏதோ ஒரு பிரச்சனையால மனிதன் வாழ்க்கையில துக்க நிலையில இருக்காங்க. சோ இந்த தியானம் பண்ணா நமக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு அது சொன்னா மட்டும்தான் இந்த தியானத்துக்கு வர முடியும். எப்ப நம்ம ஆன்மாக்காக நம்ம இந்த தியானம் பண்றோமோ அப்ப நம்மளுடைய ஆன்மா ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்ம கூடயே இருந்துட்டு இந்த பௌதீக வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்ய முடியும். சோ இந்த தியானம் பண்றது எதுக்காகனா நம்மளுடைய உடலுக்காக, நம்மளுடைய பிரச்சனைக்காக கிடையவே கிடையாது மாஸ்டர்ஸ். இந்த தியானம் பண்றது நான் என்னோட புரிதல், நான் என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக, என்னோட ஆன்மான்றது கடவுள், இந்த உடல்ன்றது கோயில், கோயிலுக்குள்ள இருக்கிற கடவுள் நிலைய நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த தியானம் பண்றது இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ தியானம்னா நமக்கு என்ன கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது, எது தேவையோ நம்ம வாழ்க்கையில நமக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு பத்ரிஜி சொல்றாரு. சோ தியானம்னா காமதேனு, கல்ப விருட்சம், அல்லாவுதீன் அற்புத விளக்கு, சமந்தக மணி, வஜ்ராயுதம், ஐராவதம், அமிர்த கலசம், பாசுபதாஸ்திரம். சோ இவ்வளவு பேர்கள் இருக்குன்னா அப்ப தியானம் பண்ணா நம்ம வாழ்க்கையில எது தேவையோ அது கிடைக்கும்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். எந்த ஒரு பயமும் நமக்கு தேவை கிடையாது. நம்ம ஒரு பியூர் கான்சியஸா இருந்துட்டு, பியூர் சோலா இருந்துட்டு, இதுக்கு முன்னாடி பிஃபோர் மெடிடேஷன் நம்மளுடைய குணங்கள் என்ன மாதிரி இருந்தாலும், என்ன தவறுகள் செஞ்சாலும்,
இந்த தியானத்தால அந்த ஞானத்தால நம்ம பாவ கர்மாக்கள்ன்றது கழிக்கப்படுது. இதுதான் வந்து நமக்கு கிருஷ்ணர் பகவத்கீதையில வந்து தியானாக்னி தக்த கர்மானா, நம்ம தியானம் பண்ண பண்ண ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைச்சா அந்த ஞானத்தால நம்மளுடைய பாவ கர்மாக்கள் கழிக்கப்படுது. சோ எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன ஜபம் பண்ணாலும் எந்த ஒரு பூஜைகள் பண்ணாலும் நம்மளுடைய பாவ கர்மாக்கள் கழிக்கப்படாது. வெறும் அந்த தியானத்தால ஞானத்தால மட்டுமே கர்மாக்கள் கழிக்கப்படுது. சோ கர்மாக்கள்ன்றது கழிக்கப்படுதுன்னா நம்ம முக்தி நிலை அடையறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ அதனால இந்த தியானம்ன்றது நம்மளுடைய ஆன்மாக்காக பண்றதுன்றது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஓகே மாஸ்டர்ஸ். சோ யாருக்கெல்லாம் முடியுமோ வீடியோக்குள்ள வாங்க, முடியாதவங்க ஓகே பரவாயில்ல. அதுக்கப்புறமா மொபைல்ஸ் இல்ல லேப்டாப் ஷேக் பண்ணிட்டே தேவை கிடையாது. இப்ப ரமா ராஜேந்திரன் மாஸ்டர் இருக்காங்க. சோ அவங்களுடைய வீடியோ பாத்தீங்கன்னா ஃபேன் சுத்திட்டே இருக்கு. சோ அது சொல்றவங்களுக்கு பாக்குறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். முடியலன்னா வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். யாருக்கு முடியுமோ ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு உங்க ஃபேஸ் தெரியற மாதிரி வைங்க. இது வந்து சொல்றவங்களுக்கும் ஈஸியா இருக்கும், கேட்கறவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். பத்ரிஜி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, காமன் சென்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தியானம், 24 மணி நேரம் இருக்கு. அதுல 10 மணி நேரம் நீ தியானம் பண்ணாலும் காமன் சென்ஸ் இல்லைன்னா எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது சொல்லுவாரு. அதனால ஃபர்ஸ்ட் காமன் சென்ஸ் என்னன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஜூம் கிளாஸஸ் கனெக்ட் ஆகுறோம் எவ்ரிடே. சோ முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க, கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா வைங்க. ஸ்டாண்ட் இருக்குன்னா, இல்லைன்னா வீடியோ ஆஃப்ல வரலாம், நோ ப்ராப்ளம். ஃபேனை நாங்க பாக்குறது இல்ல, செவரு பாக்குறது இதெல்லாம் யாருக்குமே வந்து நல்ல நம்மளால அடுத்தவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க கூடாது. காமன் சென்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால இது எல்லாமே நமக்கு கத்துக்கணும். சீனியர் மாஸ்டர்ஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுதான் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். சோ இங்க வந்து ஏன் வந்து வீடியோ ஆன் பண்ணி உக்காருங்கன்னு சொல்றோம்னா, இங்க பார்க்கும்போது ஒருத்தர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஞானம் தேவை, அது நாங்க இங்க உட்காந்து கிளாஸஸ் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஆன்சர்ஸ் வரும். உங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ள இருக்க ஆன்சர்ஸ், கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கிளியரா சொல்ல முடியும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது, ஒரு அவேர்னஸோட நம்ம கிளாஸ் கேட்கறதுக்கு முடியும். இப்ப வீடியோ ஆன்ல இருக்குன்னா, ஐயோ நான் இங்கேயும் அங்கேயும் பார்க்க கூடாது, கவனம் 100% இந்த ஒரு கிளாஸ் மேல இருக்கணும். இல்ல வீடியோ ஆஃப்ல இருந்தா நம்ம ஏதாவது வேலை பண்ணிட்டே நம்ம கேட்போம், இல்லைன்னா யாருக்காவது சைகை மூலமா நம்ம ஆன்சர் கொடுப்போம். அங்க விழிப்புணர்வு இருக்காது. அதனால மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி கிளாஸஸ்ல ஒரு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ இங்க பிராக்டிஸ்க்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே, சோ இதனாலதான் வந்து நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்கன்னு சொல்றோம். எந்த ஜூம் கிளாஸஸ் நம்ம உக்காந்தாலும் ஒரு புக்கு ஒரு பென் கம்பல்சரி நம்ம முன்னாடி இருக்கணும். அவங்க சொல்ற விஷயங்கள் ஃபுல்லா நம்ம நோட் பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு ஹெட்டிங்ஸாவது நம்ம நோட் பண்ணிட்டோம்னா, இன்னைக்கு டேட் போட்டு இன்னைக்கு இந்த டாபிக் நம்ம வந்து இந்த இத பத்தி சொல்லியிருக்காங்கன்ட்டு ஒரு ஹெட்லைன்ஸா நம்ம எழுதிட்டோம்னா, நமக்கு மறுபடியும் நம்ம அது படிக்கும் போது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அதுக்கப்புறமா எல்லாருமே ஞானத்தை ஸ்ப்ரெட் பண்ணணும். மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அது நம்ம வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஏதோ இங்க ஜூம் செஷன் காலையில நடக்குது கேட்டோம் முடிஞ்சிடுச்சுன்ட்டு நினைக்காம எல்லாருமே ஒரு புக்கு பென்னு ஒரு கிளாஸ்லயும் நம்ம வந்து வச்சுட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும். அதுக்கப்புறமா எங்க வெளியில போனாலும் நமக்கு ஒரு புக்கு நம்ம கையில இருக்கணும் படிக்கிறதுக்கு. எங்க வெளியில நம்ம உக்காந்து டைம்ன்றது நிறைய டைம் வந்து யாராவது பார்க்கணும், ஏதாவது பேசணும், அங்க வந்து நிறைய டைம் இருக்குன்னா மத்தவங்க கிட்ட எந்த காசிப்ஸ் பேசாம நம்ம அந்த டைம் வேஸ்ட் பண்ணாம புக்கு படிக்கும் போது ஞானம் பண்றது கிடைக்குது. சோ இது எல்லாமே பேசிக்கா வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால நான் வந்து இத பத்தி நான் சொன்னேன். சோ இன்னைக்கு வந்து தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் 4 விதமான யோகங்கள்ன்றது நமக்கு இருக்குன்னு பத்ரிஜி சொல்லிட்டு இருப்பாங்க. தியான யோகம், சுவாத்தியாய யோகம், சஜ்ஜன சாங்கத்திய யோகம், சேவா யோகம். எப்ப வந்து நம்ம வாழ்க்கையில தியானம் 3 மணி நேரம் பண்ணணும்னு சொல்வாரு.
2 மணி நேரம் புத்தகம் படிக்கணும், 1 மணி நேரம் சஜ்ஜன சாங்கத்தியம். இது எப்ப முழுமையா 3மே நம்ம வாழ்க்கையில பேலன்ஸா எவ்ரிடே எடுத்துட்டு போகும்போது 4வது விஷயமான சேவா மார்க்கம்ன்றது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருந்து அந்த உணர்வு வந்துடும். நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன ஞானம்ன்றது எனக்கு இருக்கோ அது அடுத்தவங்களுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணணும்ன்றது யாருமே நம்மள வந்து ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. நமக்கு டைம் இருக்குன்னா அடுத்தவங்களுக்கு டைம் கொடுக்கறது, இந்த மாதிரி ஜூம் செஷன்ஸ் கண்டக்ட் பண்றது, இல்ல ஞானம் இருக்குன்னா ஞானம் போஸ்டிங் பண்றது, மியூசிக் ஷேர் பண்றது, இந்த மாதிரி பேக் அண்ட் ஒர்க்ஸ் பண்றது, எடிட்டிங் பண்றது, புக்ஸ் டிரான்ஸ்லேஷன் பண்றது, யாருக்கு எது முடியுமோ அந்த மாதிரி செய்யும் போது சேவா யோகம் நம்ம சொல்றோம். சோ தியானம்னா நம்ம தியானம் சர்வரோக நிவாரிணி, தியானம் சகல போக காரிணி, தியானம் சத்திய ஞான பிரசாதினின்னு பத்ரிஜி சொல்றாங்க. தியானம் சர்வரோக நிவாரணி. சோ இங்க என்ன சொல்றோம், தியானம் பண்ணா தலைவலியில இருந்து கேன்சர் வரைக்கும் குணமாகும். எந்த மாதிரி உடல் உபாதிகள் இருந்தாலும் நம்ம இந்த தியானத்தால சரி பண்ணிக்க முடியும். சின்ன சின்ன பாவங்களுக்கு சின்ன சின்ன வியாதிகள், பெரிய பெரிய பாவங்களுக்கு பெரிய பெரிய வியாதிகள். யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. அந்த சத்தியத்தை நம்ம எப்ப புரிதல் இருக்கோ அப்ப ஏன் எனக்கு இந்த துக்கம், ஏன் எனக்கு இந்த வியாதி என்ற கேள்வின்றது நமக்கு இருக்காது. எல்லாமே நம்ம இந்த கர்ம சித்தாந்தம் என்ன இருக்கோ, காஸ் அண்ட் எஃபெக்ட் லா பிரகாரம் தான் வந்து இந்த இயற்கையில நமக்கு நடக்குது. அதனால தியானம் பண்ணா எல்லாமே நமக்கு வந்து ஆரோக்கியம், முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். சோ இந்த தியானம் வந்து ஒரு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு வயசோ அவ்வளவு நேரம் ஒரு சிட்டிங்ல உட்காரணும்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். இது வந்து மினிமம் ஒரு 40 டேஸ் அதை வந்து நமக்கு வந்து அது பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறமா மினிமம் 1 ஹவருக்கு நம்ம கொண்டு வந்துடணும். ஒரு சிட்டிங்ல 1 மணி நேரம் உட்காரணும். பிகினர்ஸா இருந்தா காலையில ஒரு வாட்டி, ஈவினிங் இல்ல நைட்டு, ஒரு நாளைக்கு 2 வேளை தியானம் கம்பல்சரியா பண்ணணும். சோ 1 மணி நேரம் என்னால முடியுது உட்கார்றதுக்குன்னா அது அப்படியே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்டென்ஸ் மெடிடேஷனா நம்ம வந்து பிராக்டிஸ்க்கு கொண்டு வரணும், அதிகரிக்கணும். 3 மணி நேரம் உட்காரும் போது நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் பார்க்க முடியும். சோ யாருக்காவது வந்து எந்த ஒரு உடல்ல எந்த வியாதியும் இல்லாம இருக்கிற மனிதன் வந்து 1 மணி நேரம் பண்ணா போதும் தியானம். அதுவே நிறைய பேருக்கு ஒரு பிபி, ஒரு சுகர், தைராய்டு, மைக்ரேன் அட்டாக், இல்ல ஒரு பேக் பெயின், நீ பெயின், இந்த மாதிரி இருக்குன்னா +1 ஹவர் ஒரு வியாதிக்கும் பிளஸ் ஆட் பண்ணிட்டே போகும்போது இன்டென்ஸ் மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு 40 டேஸ்லயே வந்து ரூட் காஸ்ல இருந்து எல்லாமே கிளியர் ஆகும். இதோட நம்ம பிரமிட்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய சக்தின்றது நம்ம உள்வாங்க முடியும். இதுதான் வந்து ஆனாபான சக்தின்றது சர்வரோக நிவாரணி. ஆனாபான சக்தின்றது சர்வ போக காரிணி. போகங்கள் வாழ்க்கையில என்ன தேவையோ நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதுதான் சொன்னோம் இல்லையா, அல்லாவுத்தீன் அற்புத விளக்கு, சமந்தக மணி. ஆஹ் ஆஹ் அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்றது, எது வாழ்க்கையில தேவையானாலும் தியானம் பண்ணா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வாழ்க்கையில என்னன்ற புரிதல் ஏற்படும். அதனால்தான் வந்து போக காரணி சொல்றோம். ஆனாபான சக்தின்றது சர்வ ஞான பிரசாதி. தியானத்தால ஞானம் எப்படி கிடைக்கும், மாஸ்டர்ஸோட மெசேஜஸ் கேட்கலாம், நிறைய ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணலாம், நிறைய லோகங்களுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஞானத்தை நம்ம உள்வாங்க முடியும். முன் பிரிவுல நமக்கு வந்து ஏதாவது ஞானம் கிடைக்கலனாலும் இங்க தியான சாதனை மூலமா அந்த ஞானம் எல்லாமே கிடைக்கும். சோ பிசிக்கல் லைஃப்ல ரியாலிட்டியில நமக்கு தெரியாது, ஏதாவது நிறைய விஷயங்கள் நம்ம அச்சீவ் பண்ணும் போது இது வந்து முன் பிரிவுல ஏதாவது பெண்டிங் இருந்தா இந்த தியான சாதனை மூலமா அது எல்லாமே நமக்கு அந்த நாலேஜ்ன்றது வெளியில வரும். அப்ப நம்ம வந்து நம்மளே வந்து புரிதல் ஏற்படும், தியானத்தால இவ்வளவு எனக்கு ஞானம் இருக்கா, எல்லாமே நான் வந்து அச்சீவ் பண்ண முடியுமான்ட்டு. அதனால தியானம் பண்றது நம்மளுடைய ஆன்மாக்காக பண்றது. சோ இங்க எல்லாருமே வந்து என்ன வந்து தவறுகள் செய்யறாங்கன்னா, தியானத்துல சங்கல்பம் வைக்கிறாங்க, எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், இந்த வியாதி போகணும், அந்த வியாதி போகணும்ட்டு. இங்க உல்டாவா நம்ம எல்லாருமே பண்றோம். இது தேவை, அது தேவைன்றது நமக்கு தேவை கிடையாது. நம்ம இந்த உடல் எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த பூமி மேல. உடல் ஆரோக்கியமா எனர்ஜியா இருக்கணும்னா உடலுக்கு 3 வேளை சாப்பாடு நம்ம சாப்பிடுறோம். அப்ப அந்த ஆன்மாக்கு உணவுன்றது இந்த தியானம்.
இந்த தியானம் மூலமா காஸ்மிக் எனர்ஜி உள் வாங்கும் போது அந்த ஒரு ஆன்ம சக்தின்றது அதிகரிக்கும். எப்போ வந்து தியான நிலையில இருக்கோமோ, ஆன்ம நிலையில, ஆன்ம ஸ்திதியில நம்ம இருப்போம். அங்க அந்த காஸ்மிக் சக்தி, அந்த விஸ்வ சக்தியும் இந்த ஆன்ம சக்தியும் சேரும் போது அப்பா ரொம்ப அதிகமான காஸ்மிக் எனர்ஜியால நம்ம வந்து உணர முடியும். எப்ப வந்து நம்ம எவ்ரிடே தியானம் பண்றோமோ, நம்மளுடைய ஆன்மாக்கு உணவு அந்த இந்த காஸ்மிக் எனர்ஜி கொடுக்கும் போது என்ன நடக்கும்னா, ஆன்மா நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும், நண்பனா இருக்கும். இதுதான் வந்து கிருஷ்ணர் பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காருன்னா, உத்தரேத் ஆத்மனாத்மானாம் ஆத்மானம் அவசாதையேத் ஆத்மைவ ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிப்புராத்மவான். நீ எப்ப வந்து உன்னுடைய ஆன்மாக்காக நீ தர்மத்தை தியானம் பண்றியோ, உன்னுடைய ஆன்மா உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். அதுவே நீ தியானம் பண்ணாம மத்தவங்களுக்கு தீமை செஞ்சா, நீ நல்லது செய்யலைன்னா, அதர்மத்தோட இருக்கும் போது உன்னுடைய ஆன்மா உனக்கு சத்ருவா மாறும். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே மறக்கவே கூடாது. 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு தியானம் பண்ணாலும் அங்க கிடைக்கிற ஞானத்தால நம்ம மத்த 21 ஹவர்ஸ் இல்ல 20 ஹவர்ஸ் யதார்த்த வாழ்க்கையில பிசிக்கல் லைஃப்ல நான் என்ன மாதிரி பிஹேவ் பண்றேன், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்குள்ள மாற்றம்ன்றது வந்திருக்கா இல்லையா? இன்னொருத்தர் சொல்ல தேவையே கிடையாது. என்னோட குணத்தை நான் பிறந்ததுல இருந்து நான் பாக்குறேன். எனக்குள்ள மாற்றங்கள் வரணும். இதுக்கு முன்னாடி எனக்கு கோபம் இருந்தா இப்ப கோபம் இல்லாம இருக்கணும். இப்ப நான் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் நான் பொய் பேசிருக்கலாம், இப்ப நான் பொய் பேசக்கூடாது. இது வரைக்கும் நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு இருக்கலாம், அறியாம தன்மையால ஞானம் இல்ல அப்ப. இப்ப தெரியுது எல்லா ஜீவிகளையும் இருக்கிறது அந்த பரமாத்மா தான். அதனால அத முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்தணும். அதுதான் தர்மம். இப்ப நான் அது செய்யறேன். நல்ல விஷயங்கள் கேட்கிறேன், நல்லதே பாக்குறேன், நல்லதே பேசுறேன். டைம் வேஸ்ட் பண்ணாம நான் ஒரு பியூரா இருக்கேன்னா, இதெல்லாம் எப்ப மாற்றங்கள் வருதோ அப்ப நம்ம அந்த ஒரு லிபரேஷன் முக்தி நிலையில இருக்க முடியும். சோ முக்தினா ஏதோ ஒரு லோகத்துல மேல் லோகத்துல கடவுள் கொடுப்பாங்க முக்தி கிடைக்கும்ன்றது கிடையவே கிடையாது மாஸ்டர்ஸ். இந்த பூமி மேல ஒரு ஒரு நிமிடமும் எந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோன்றதுதான் முக்தி. சோ எந்த நொடி வேணாலும் நம்மளுடைய உயிர் விட்டு நம்ம கிட்ட இருந்து போக முடியும். அது யார் கையிலயும் இல்ல. சோ ஒரு ஒரு நிமிடமும் நான் பியூரா நான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தா அப்ப என்னோட உயிர் போகும்போது எனக்கு முக்தி நிலைன்றது அடைய முடியும். அதுதான் என்லைட்மெண்ட். அதனால இங்க நம்ம என்ன தியானத்தால என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சரியான நிலையில நம்ம தியானம் பண்ணணும், மாற்றங்கள் கொண்டு வரணும்னா அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, நான் மட்டும் கடவுள்ன்றது கிடையாது. எல்லாருக்குள்ளயும் கடவுள் இருக்காரு, மனிதர்களுக்குள்ளயும் கடவுள் இருக்காரு. அந்த ஒரு நிலைய நான் வந்து அடையணும். எப்ப வந்து அடுத்தவங்களுக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு, எல்லாருமே வந்து அவங்கவுங்க கர்ம சித்தாந்தம் படிதான் வந்து வாழ்க்கையில எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்ப என் எதிரில இருக்கிற வீட்டுல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தருக்கு பிடிக்காம ஆர்குமெண்ட் சண்டை வந்தாலும் நம்ம இந்த தியானத்தால நம்ம மௌனமா இருக்கணும். அடுத்தவங்க நமக்கு பிடிக்காத விஷயங்கள் பண்ணாலும் இங்க அவங்களுடைய ஞானம் அறியாம தன்மையால அந்த மாதிரி பேசுறாங்க, செயல்கள் செய்யறாங்க. ஆனா எனக்கு ஞானம் இருக்கு. நான் வந்து இங்க வந்து எது முடியுமோ நான் செயல்கள் செய்யணும், இல்ல மௌனமா அடையணும் சொல்லி அங்க நம்ம வந்து எந்த ஆர்குமெண்ட்டுக்கு போகாம அவங்களும் கடவுள்மார்கள் தான்ன்றது தெரிஞ்சுக்கும் போது அங்க வந்து சண்டைன்றது வராது. கர்மா பேட் கர்மான்றது நமக்கு இருக்கவே இருக்காது. சோ இங்க என்ன தெரியுது தியானத்தால, இந்த யதார்த்த வாழ்க்கையில நம்ம என்ன மாதிரி நம்ம சூழ்நிலைகள் சந்திக்கிறோமோ அதை நம்ம வந்து ஒரு பியூர் கான்சியஸா இருந்து செயல்கள் செய்யறதுதான் சிறந்தது. அதுதான் தியானத்தால நமக்கு வந்து ஞானம்ன்றது நமக்கு கொடுக்கும். சோ இந்த ஒரு தியானம் ரைட் மெடிடேஷன் புத்தா 8 பாத் பாத்தீங்கன்னா, புத்தர் என்ன சொல்லியிருக்காரு லாஸ்ட்லன்னா, ரைட் மெடிடேஷன் சரியான தியானம். நமக்கு 18 பிரின்சிபிள்ஸ் இருக்கு பிஎஸ்எஸ்எம் மூமெண்ட்ல. சோ அதுல ஃபர்ஸ்ட் சிறந்தது என்ன சொல்றாங்கன்னா, சரியான தியானம் கற்பிக்கணும். சோ சரியான தியானம் எது, சரி இல்லாத தியானம் எது? சோ சரியான தியானம்ன்றது இந்த ஆனாபான சக்தி தியானம்.
இயல்பா இயற்கையா நமக்குள்ள சுவாசம் வெளியிலயும் உள்ளேயும் போற சுவாசத்தை கவனிக்கிறது தான் இந்த ஒரு ஆனாபான சக்தி தியானம். இது இங்க வந்து யாருமே வந்து சிஷ்யர்கள் கிடையாது. பத்ரிஜி என்ன சொல்றாரு, உன்னுடைய சுவாசம் தான் உன்னுடைய குரு. ஏன்னா பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் நம்ம கூடயே வர்றது இந்த சுவாசம் தான். அதனால அந்த சுவாசத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா அது ஒரு டூல். சோ சுவாசத்தை கவனிக்கிறதுதான் தியானம்னா கிடையாது. சுவாசம் பண்றது ஒரு டூல், தியான நிலைக்கு நம்மளை கொண்டு போகும். சோ இந்த ஒரு இயல்பான சுவாசத்தை கவனிக்கும் போது எண்ணமற்ற நிலை அடைய முடியும் சீக்கிரமா. சோ இங்க விஞ்ஞான பைரவ தந்திரா என்ற ஒரு புத்தகம் பை ஓஷோ மாஸ்டர் அவர் எழுதியிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அப்ப வந்து சிவன் சொல்றாரு, இந்த பூமியில 120 விதமான தியானங்கள் இருக்கு. அதுல ரொம்ப சிறந்தது என்னன்னா இந்த ஆனாபான சக்தி தியானம்ட்டு சிவன் சொல்றாரு. அப்ப நமக்கு இந்த ஆனாபான சக்தி தியானம் கிடைச்சிருக்குன்னா எவ்வளவு பொக்கிஷமானது, எவ்வளவு எத்தனை ஜன்மாக்களை நம்ம நல்லது செஞ்சிருந்தா இந்த தியான பாதையில நம்ம வந்திருக்கோம். பத்ரிஜியோட கைடன்ஸ்ல நமக்கு இந்த தியானம் கிடைச்சிருக்கு. சோ இது எப்ப வேணாலும் எங்க வேணாலும் பண்ணலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. 24/7 குளிச்சுட்டு பண்ணலாம், சாப்பிட்டுட்டு பண்ணலாம், சாப்பாடு இல்லாம பண்ணலாம், எந்த டைரக்ஷன்ல வேணாலும் உட்காரலாம். மியூசிக்கு தேவை கிடையாது, பிரமிட்ஸ் தேவை கிடையாது. என்னோட சுவாசத்தை நான் எங்க வேணாலும் உட்காந்து நான் வந்து அப்சர்வ் பண்ணா தியான நிலைக்கு போக முடியும். இந்த தியானத்தால என்னோட பாவ கர்மாக்கள் கழிக்கப்படுது. அதனால முக்தி நிலை அடைய முடியும். நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் மெயினா என்ன தெரிஞ்சுக்க முடியும், நம்ம இந்த தியானத்தால ஏன் இந்த பூமி மேல நான் பிறந்தேன், ஏன் ஆணா பிறந்திருக்கேன், ஏன் பெண்ணா பிறந்திருக்கேன், எதுக்காக பிறந்திருக்கேன், எதுவுமே தெரியாம ஸ்கூலுக்கு போறோம், வளர்ந்துட்டோம், இந்த சொசைட்டில இருக்கோம், ஒரு நல்ல பதவியில இருக்கோம், சம்பாதிக்கிறோம், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு, ஃபேமிலி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எதுக்காக நான் பிறந்திருக்கேன், எதை பண்றதுக்காகன்றது கேள்வின்றது இருக்கும். அது முடிக்கலன்னா மறுபடியும் இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், மறுபடியும் இந்த சக்கரத்திலேயே நம்ம வந்து பிறக்கணும். பர்பஸ் ஆஃப் லைஃப்னா என்ன, நான் என்ன ஹோம்ஒர்க் நான் முடிச்சுட்டு போகணும். இந்த பூமின்றது ஒரு பள்ளிக்கூடம். இங்க நான் இந்த டிராமால நான் ஆக்டிங்காக வந்திருக்கேன். இந்த ஆன்மா எது கத்துக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். அது நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன்னா இந்த பிரிவிலே நான் பாஸ் ஆயிடுவேன். சப்போஸ் ஒரு 4வது கிளாஸ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில் ஆயிட்டேன்னா மறுபடியும் 4வது கிளாஸ் தான் படிக்கணும். அதுக்கப்புறமா தான் 5th ஸ்டாண்டர்ட் போக முடியும். அதே மாதிரி இந்த தியான சாதனை மூலமா நான் ஏன் பிறந்திருக்கேன்றது தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நம்ம சாதனை பண்ணணும். தொடர்ந்து தியானத்துல நம்ம வந்து உட்காந்து நம்மளுடைய ஆன்மா நமக்கு இன்ட்யூஷன் மூலமா கைட் பண்ணும். சோ இதுதான் வந்து நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப்ன்றது. எது சந்தோஷம் கொடுக்குமோ நம்ம வாழ்க்கையில அதுதான் பர்பஸ் ஆஃப் லைஃப். எந்த ஒரு நொடியில சந்தோஷமா இருக்கோமோ, எந்த ஒரு வேலையை முழுசா நம்ம வந்து கவனமா மைண்ட்ஃபுல்னஸோட நம்ம செய்யறோமோ அந்த நொடி அதுதான் பர்பஸ் ஆஃப் லைஃப். சோ இது எல்லாமே வந்து தியான சாதனை மூலமா நம்மளால வந்து உணர முடியும். நம்மள நம்ம மோல்ட் பண்ணிக்க முடியும். சோ இங்க வந்து என்ன நடக்குது, தியானத்துல உட்கார்ந்த உடனே வந்து நிறைய எண்ணங்கள்ன்றது நமக்கு வந்துட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் வந்து சுவாசத்தை கவனிக்கிறோம், மறுபடியும் நமக்கு தாட்ஸ் வந்துட்டே இருக்கும், கட் பண்றோம், மறுபடியும் சுவாசத்தை கவனிக்கிறோம். எப்ப எண்ணமற்ற நிலை அடையுதோ அப்ப அந்த பிராபஞ்ச சக்தி காஸ்மிக் எனர்ஜி நம்ம உள்வாங்கும். அப்ப என்ன நடக்குது, சோ இந்த தியான சாஸ்திரத்துல நமக்கு 6 விதமான நிலைகள்ன்றது. அது என்னன்னா அனுபாசனை, காயானுபாசனா, வேதானுபாசனை, சித்தானுபாசனை, விபசனா, தம்மானுபாசனை, 6 விதமான நிலைகள்ன்றது இருக்கு. சோ அனுபாசனா ஃபர்ஸ்ட். அனுபாசனா இருக்கிறபடியே நம்ம அக்செப்ட் பண்ற நிலை. இப்ப தியானத்துல நம்ம வந்து உட்கார்றோம், சுவாசத்தை கவனிக்கிறோம், கொஞ்ச நேரத்திலேயே எண்ணமற்ற நிலை அடையுது. அப்ப என்ன நடக்கும், ஏதாவது காட்சிகள் வரும், ஏதாவது மாஸ்டர்ஸ் மெசேஜ், இல்ல இயற்கை நேச்சரை பாக்குறது, இல்ல கலர்ஸ பாக்குறது, இதெல்லாம் வந்து நமக்கு காட்சியா வரும். இது இருக்கிறபடியா நான் அக்செப்ட் பண்றதுதான் அனுபாசனை. நான் காட்சின்றது தியானத்துல பாக்குறேன்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறமா காயானுபாசனை.
காயம்னா இந்த பௌதீக உடல். இங்க தியானத்துல என்ன நடக்குது? நம்ம எப்ப எண்ணமற்ற நிலை அடையிறோமோ அப்ப அந்த விஸ்வ சக்தின்றது உள்வாங்குறோம். உள் வாங்கும் போது என்ன நடக்குது? எங்க வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜி போகுது? எது மூலமா? நமக்கு உச்சியில பிரம்மரந்திரம் மூலமா காஸ்மிக் எனர்ஜி உள்வாங்க. சோ சரீரத்துல எந்த ஒரு பிளேஸ்ல அந்த காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்றதுன்னா 2வது சரீரமான எத்திரிக் பாடி, எனர்ஜி பாடி சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்தூல உடல், இந்த பிசிக்கல் பாடி, கண்களால பாக்குறது, பௌதீக கண்களால பாக்குறது பௌதீக உடல். 2வது சரீரமான எத்திரிக் பாடி, எனர்ஜி பாடியில தான் வந்து டைரக்டா அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம உள்வாங்குறோம். அங்க என்ன இருக்கு எத்திரிக் பாடியிலன்னா நாரின் நரம்புகள்ன்றது 2,72,000 நாடிகள் இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது 72,000 நாடிஸ். இங்க 7 சக்கரங்களும் சொல்றோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எனர்ஜி சென்டர்ஸ். அந்த ஒரு நாடி மண்டலத்துல அந்த ஒரு 7 விதமான ஜங்ஷன்கள் அப்படின்னா ஒரு லைஃப்ல பாத்தீங்கன்னா ரோட் சைட்ல ஒரு 4 தெரு வந்து ஒரு ஜங்ஷன், ஒரு ஒரு பாதையில வந்து அது வந்து ஃபேஸ் பண்ணுதுன்னா அது ஒரு ஜங்ஷன் சொல்றோம். அதே மாதிரி 72 நாடிகள் வந்து ஜங்ஷன் சேர்ந்து இருக்குன்னா இந்த உடல்ல 7 விதமான ஜங்ஷன்கள் இருக்கு. சோ இதுதான் இங்க வந்து காஸ்மிக் எனர்ஜி நம்ம உள்வாங்கும். சோ இந்த நாடி நரம்புகள் அங்கதான் நம்மளுடைய ரூட் கர்மா, எல்லா டோட்டல் கர்மா ஸ்டோர் ஆகும். அப்படின்னா நான் அனிமல் கிங்டத்துல இருந்து இந்த ஹியூமன் கிங்டம் பிறவி எடுக்கிறேன், தனி சோலா வந்து பூமி மேல பிறந்து அங்க நல்ல கர்மா பேட் கர்மா செய்யற செயல்கள் கர்மாக்கள் எங்க ஸ்டோர் ஆகுது? 2வது சரீரமான எனர்ஜி பாடியில ஸ்டோர் ஆகுது. சோ இது வந்து ஒரு வாட்டியும் நான் ஜன்மா எடுக்க 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 அந்த ஒரு எனர்ஜி பாடியில அந்த ஸ்டோர் ஆன கர்மாக்கள் நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே வந்துடுவேன். அது அங்க வந்து என்ன நடக்குது இந்த தியானத்துல? காஸ்மிக் எனர்ஜி டைரக்டா 2வது சரீரத்துல உள்வாங்கும் போது அங்க கிளென்சிங் நடக்கும். சரி, அங்க தேவையில்லாத கர்மாக்கள் எல்லாமே கழிக்கப்படுது. அப்ப என்ன நடக்கும் நமக்கு? காயானுபாசனை 2வது இதுல பிசிக்கல் பாடியில வேதனை வலிகள்ன்றது ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேர் வந்து இது வந்து நீங்க உணர்ந்திருப்பீங்க. தியானத்துல உக்காந்தா இதுக்கு முன்னாடி இருக்காது. தியானத்துல உட்காந்தா தலைவலி, தலை பாரமா இருக்கிறது, இல்ல ஸ்பைனல் கார்டு வலி, இல்ல கால் வலி. தியானத்துல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா எதுவும் இருக்காது, நார்மலா இருக்கும். இது வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஏன்னா எங்காவது நமக்கு வந்து உடல் உபாதிகள் இருந்தா அந்த காஸ்மிக் எனர்ஜியால அங்க கிளென்சிங்ன்றது நடக்கும். அப்ப கொஞ்சம் டைம்ன்றது கொடுக்கணும் அதுக்கு. எப்படி வந்து ஒரு பாத்திரம் அடுப்பு மேல வச்சு தண்ணி கொதிச்சுட்டு அரிசி போட்டு சாதம் வெந்து வெளியில வருதோ அதே மாதிரி உடல்ன்றது வெந்து வேகணும். நம்மளுடைய பாவ கர்மாக்கள் என்னென்ன செஞ்சிருக்கோமோ அந்த தியானத்துல அந்த காஸ்மிக் எனர்ஜியால எல்லாமே வந்து அது கழிக்கப்படணும். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். சோ தியானம் பண்ணும்போது எனக்கு கால் வலி, கை வலி, ஏதோ வயிறு வலி, ஏதோ பயமா இருக்கு, எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வலி இல்ல, இப்ப தியானத்துல இந்த வலிகள் வருதுன்னா யாருமே பயப்பட தேவை கிடையாது. நான் என்ன செய்யணும்னா இங்க நமக்கு அந்த சக்தி மூலமா எல்லாமே கிளியர் ஆகுது. அந்த ஒரு மைண்ட்ல இருந்துட்டு நம்ம தொடர்ந்து தியான சாதனை பண்ணணும். இதுதான் வந்து காயானுபாசனா. 3வது வேதானுபாசனை. சோ இந்த வேதானுபாசனைனா தியானத்துல நிறைய பேருக்கு பிகினஸா இருக்கிறவங்களுக்கு அவங்கள அறியாமலே ஒரு எமோஷனா கண்கள்ல இருந்து தண்ணி வரும். சில பேருக்கு கொட்டாவி வந்துட்டே இருக்கும், சில பேருக்கு ஏப்பம் வரும், சில பேருக்கு ஒரு கோபம், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். தியானத்திலே இந்த எல்லா எமோஷன்ஸ் வந்து சில பேருக்கு வரும். அங்க நம்ம டைம் கொடுக்கணும். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த எமோஷன்ஸ், ஃபியர், இது எல்லாமே வெளியில போகணும். தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கு. இப்ப 40 வயசுல நீங்க இந்த தியானத்துக்கு வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி தியானம் பண்ணல. அப்ப தேவையில்லாத விஷயங்கள் சப்கான்சியஸ் மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். இப்ப தியானத்துல
மைண்ட் எம்டி ஆனாதான் காஸ்மிக் எனர்ஜி உள்வாங்க முடியும்னா அதெல்லாம் கிளியர் ஆகணும், வெளியில போகணும். சரி, நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். இப்ப தியானத்துல உக்காந்த கண்ணை மூடின எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு, என்னால டீப்பா தியானத்துக்கு போக முடியல, ஒரு எண்ணத்துக்கு மேல ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, உள்ளுக்குள்ள நம்ம ஸ்டோர் ஆன தேவையில்லாத எண்ணங்கள் வெளியில போகுது. அதுக்கு டைம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுல ஒரு பீர்வா இருக்கு, அதுல சரியான துணிகள் சரியா இல்ல, சரியா நம்ம பிளேஸ் பண்ணணும். எல்லாமே எடுத்துட்டு மறுபடியும் சரியா நம்ம அடுக்கிறோம், தேவையில்லாததெல்லாம் எடுத்துடுறோம். அதே மாதிரி உள்ளுக்குள்ள மைண்ட்ல தேவையில்லாததெல்லாம் வெளியில போகிறதுக்கு கொஞ்சம் டைம் நம்ம கொடுக்கணும். அதுதான் நம்ம சித்தானுபாசனை சொல்றோம். சோ இங்க வேதானுபாசனைன்னா எமோஷன்ஸ் எல்லாம் வெளியில போகுது. சித்தானுபாசனைன்னா சித்தத்துல ஸ்டோர் ஆன தேவையில்லாத இதுவரைக்கும் பிறவிகள் எடுத்திருக்கோம், அங்க இருந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே சித்தத்துல ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த தியானம் பண்ண அதுவும் நமக்கு கிளென்சிங் நடக்கும். அப்ப மைண்ட் எல்லாமே ஜீரோ ஸ்டேட் ஆனதுக்கு அப்புறமா விபஸ்ஸனான்றது நடக்கும். அப்படின்னா தேர்ட் ஐ ஆக்டிவேஷன். சோ எப்ப தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் ஆகும்? மைண்ட்ன்றது கிளியரா இருக்கும் போது, எந்த ஒரு தேவையில்லாத எண்ணங்கள் எண்ணமற்ற நிலை அடையும் போது, அந்த காஸ்மிக் எனர்ஜி நிறைய நேரம் நம்ம தியானம் பண்ணும்போது தேர்ட் ஐ ஆக்டிவேட்ன்றது நமக்கு ஆகும். சோ தேர்ட் ஐ ஆக்டிவேட் ஆனா என்ன? மகாங்களை பார்க்கலாம், நிறைய லோகங்களுக்கு போய் ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணலாம், அங்க மாஸ்டர்ஸ் கொடுக்குற மெசேஜஸ் நான் உள்வாங்கலாம். அதுதான் ஞானம். அந்த ஞானத்தால நம்மளுடைய பாவ கர்மாக்கள்ன்றது நமக்கு கழிக்கப்படுது. அதுக்கப்புறமா அடுத்த நிலை என்னன்னா தம்மானுபாசனை. இங்கதான் எனக்கு தேர்ட் ஆக்டிவேட் ஆச்சு, நான் யாருன்றது புரிதல் இருக்கு, மத்தவங்களையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒன்னஸ் கான்சியஸ்ன்றது நமக்கு அந்த கிறிஸ்டல் கிளியரா அந்த நிலையில இருக்கும். சாட்சி பாவனையோட இருக்கும், நிர்குணத்தோட இருக்கும், எந்த இடத்துக்கும் நம்ம ஒட்டாம நம்ம ஒரு கடவுள் நிலையில இருக்கும். இங்க எந்த ஒரு என்ன சொல்றது ரியாக்ட் ஆகாம நானும் கடவுள் அடுத்தவங்களுக்குள்ளேயும் இருக்கிற அந்த கடவுள் தன்மையை நம்ம அடையும் போது, அந்த ஒரு தர்ம ஏன் இந்த பூமி மேல பிறந்திருக்கேன், அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் நமக்கு புரியும். அத புரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்காக நம்ம வாழ்க்கைன்றது நம்ம டிராவல் பண்ணும்போது நமக்கு அந்த முக்தி நிலைன்றது அடைய முடியும். சோ தியானம் பண்ணா இவ்வளவு நன்மைகள்ன்றது நமக்கு இருக்கு. சோ நான் ஷார்ட்டா ஒரு ஃபவுண்டேஷன் பேசிக்கா என்ன தியானத்தால நமக்கு கிடைக்குதுன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் மாஸ்டர்ஸ். சோ இங்க தியானத்தால நமக்கு 7 விதமான அனுபவங்கள்ன்றது வரும். ஃபர்ஸ்ட் அனுபவம் சில மேடம் நீங்க 6 நிலைகள் சொன்னீங்க. அனுபாசனா, காயானுபாசனா, வேதானுபாசனா, சித்தானாசனா, பிரம்மானாசனா, இன்னொன்னு என்ன மேடம்? இல்ல சித்தானுபாசனா, பொறுமையா சொல்லுங்க, பொறுமையா. ஃபர்ஸ்ட் அனுபாசனை, காயானுபாசனை, வேதானுபாசனை, சித்தானுபாசனை, விபஸ்ஸனா, தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் விபஸ்ஸனா, தம்மானுபாசனை, தம்மான தர்மம், தம்மானுபாசனை. 6 விதமான நிலைகள். 6 விதமான நிலைகள். ஆமா. பிரம்மானாசனை அது எத்தனாவது? என்ன சார்? தம்மானு தான் பிரம்மாணமா? தம்மானு 6வது தம்மானுபாசனை. 6வது. ஓகே. தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ். சோ 7 விதமான அனுபவங்கள் இருக்கும், கிடைக்கும். சில பேருக்கு இந்த அனுபவங்கள் வரலாம், வராம இருக்கலாம். ஒரு மாஸ்டருக்கு வந்திருக்கேன் எனக்கு வரலையேன்ட்டு யாருமே நினைக்க தேவையில்லை. நம்மளுடைய ஆன்மாக்கு எந்த அனுபவம் தேவையோ அதுதான் ஒருத்தருக்கு வரும். இப்ப எல்லாருமே தியானம் பண்றோம், எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க சொல்லும் போது சில பேர் நான் டிராவல் பண்ணேன், ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணேன், இந்த மாஸ்டரை பார்த்தேன், ரொம்ப எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னு சொல்லும் போது இன்னொருத்தருக்கு நான் தியானத்துல பிளாங்கா இருந்ததுப்பா, எனக்கு எதுவுமே தெரியல, நானும் முயற்சி பண்றேன்ட்டு அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கும். அந்த கவலை தேவை கிடையாது. பத்ரிஜி என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய ஆன்மாக்கு அந்த அனுபவம் தேவைன்னா கிடைக்கும்.
இது இன்னும் எனக்கு அக்செப்ட் பண்ண முடியலன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன எடுத்துக்கலாம்னா, இப்ப யாருக்காவது நம்ம மனுஷங்களா பிறந்திருக்கோம், சின்ன வயசுல இருந்து டாக்டர் கிட்ட போயிருக்கோம், ஏதோ ஒரு ஃபீவரோ இல்ல தலைவலியோ ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ கோல்டு காஃப் இருந்தா போயிருப்போம். சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே டாக்டர் கிட்ட பேஷண்ட்ஸ் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. சோ ஒரு டைம் ஒரு சீசனல் டைம்ல நிறைய பேருக்கு வந்து ஃபீவர் வரும், நிறைய பேருக்கு கோல்டு காஃப் வரும், அது சொல்லவே முடியாது. அந்த நேரத்துல ஒரு பேஷண்ட் டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்களுடைய உடலுக்கு என்ன வியாதியோ சொன்னதுக்கு அப்புறமா ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க, இந்த மருந்து 3 நாள் சாப்பிட்டா சரியா போகும். அடுத்த பேஷண்ட் போகும்போது அவங்களுக்கும் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க என்ன மருந்து சாப்பிடணும்னு. வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஒரு பேஷண்டோட நமக்கு முன்னாடி போன பேஷண்டோட நம்மளோட பிரிஸ்கிரிப்ஷன் நம்ம யாராவது கம்பேர் பண்றோமா? அவங்களுக்கு என்ன டேப்லெட் கொடுத்திருக்காங்க, நமக்கு என்ன டேப்லெட், அவங்களுக்கும் கோல்டு காஃப் நமக்கு கோல்டு காஃப், ஆனா நம்ம வந்து கம்பேர் பண்றோமோ? ஒரே டாக்டர் கிட்ட தான் போயிருக்கோம், கம்பேர் பண்ண மாட்டோம். டாக்டர் ஒரே மாதிரியே கொடுக்க மாட்டாங்க. நம்மளுடைய உடலுக்கு என்ன தேவையோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நம்மளுடைய ஹிஸ்டரி பத்தி ஒரு 1 மினிட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன டேப்லெட்டோ அதுதான் கொடுப்பாங்க. அந்த கம்பாரிஷன் எப்படி இல்லையோ அதே மாதிரி ஒரு ஒரு ஆன்மாவும் யூனிக்கா இந்த பூமி மேல பிறந்திருக்கு, அதோட அனுபவங்களுக்காக தான் பிறந்திருக்கு. அதனால என்னோட ஆன்மாக்கு அந்த அனுபவம் தேவை கிடையாது, இன்னொரு மாஸ்டருக்கு அந்த அனுபவம் கிடைச்சிருக்குன்னா அந்த ஆன்மாக்கு அது தேவை. அங்க நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், எது கிடைச்சாலும் நம்மளுடைய நன்மைக்காக தான். அந்த அக்செப்டன்ஸ் இல்லைன்னா ஏதோ ஒண்ணு நமக்கு வந்து தேடுதல் இருக்கும்போது ஆன்ம முன்னேற்றம்ன்றது நடக்காது, அங்க பிளாக்ஸ் வந்துடும் நமக்கு. ஓகே, அதனால கிறிஸ்டல் கிளியரா இந்த தியானம் பண்றது ஆன்மாக்காக, நான் யாருன்றது தெரிஞ்சுக்கணும், இந்த பூமி மேல என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, அதை நான் முடிச்சுட்டு போறதுக்காக தான் இந்த தியானம். அத பாஸ் ஆகணும், இந்த ஜன்மால நான் பாஸ் ஆயிடணும், ஃபெயில் ஆனா மறுபடியும் அதுக்காக பிறக்கணும், ஒரு ஜன்மா எனக்கு வேஸ்ட் ஆயிடும். அதனால அந்த ஒரு முயற்சியில நம்ம இருக்கும் போது மத்தவங்களுடைய நோ கம்பாரிஷன் பத்ரிஜி சொல்றாங்க. அதனால 7 அனுபவங்கள் தியானத்துல சில பேருக்கு வந்து ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவாங்க பாடி, சில பேர் 2வது அனுபவம்னா பாடி அப்படியே வெயிட்டா ஆயிடும், அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும். 3வது அனுபவம் வந்து நிறைய கலர்ஸ் தெரியும், அவங்க கண்ணை மூடி சுவாசத்தை கவனிக்கும் போது பிகினர்ஸ் வந்து கலர் கலரா தெரியும். 4வது அனுபவம் என்ன நடக்கும்னா நம்மளுடைய உடலுக்குள்ள ஸ்பைனல் கார்ட்ல ரொம்ப வலின்றது நமக்கு இருக்கும், இதுக்கு முன்னாடி வலி எதுவுமே இருக்காது, ஆனா அந்த வலிய நம்ம உணர முடியும். இது எல்லாமே வந்து ஒரு அனுபவம் தான். 5வது அனுபவம் என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற ஆஸ்ட்ரல் பாடி வந்து உள்ள டான்ஸ் ஆடிட்டே இருக்கும், அது தெரியும், அது வந்து வெளியில வர்றதுக்காக அது ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அங்க வந்து யாருமே பயப்பட தேவை கிடையாது, தியானத்துல நமக்கு எந்த ஒரு தீமையும் நடக்காது, நன்மைன்றது மட்டுமே நடக்கும். அந்த ஒரு கிளாரிட்டியில நம்ம உட்காந்து தியானம் பண்ணணும். 6வது நிலை என்னன்னா எப்படி வந்து ஒரு பறவை பறந்து போகுமோ அதே மாதிரி நம்ம பறக்குற மாதிரி ஒரு அனுபவம்ன்றது நமக்கு கிடைக்கும். 7வது அனுபவம் நமக்கு தேர்ட் ஆக்டிவேஷன். அந்த தேர்ட் ஆக்டிவேஷன் ஆகும்போது நிறைய நேச்சரை பார்க்கலாம், மகாங்களை பார்க்கலாம், அவங்களுடைய மெசேஜஸ் கேட்கலாம். இந்த ஒரு 7 அனுபவங்கள்ன்றது தியானத்துல நமக்கு கிடைக்குது. இதுல ஒரு அனுபவம் கிடைக்கலாம், 2 அனுபவம் கிடைக்கலாம், 7 அனுபவங்களும் கிடைக்கலாம், யாருக்குமே இந்த அனுபவங்கள்ன்றது கிடைக்காமலும் இருக்கலாம். அதனால நான் தியானம் பண்றது கரெக்டா பண்றேன்னா இல்லையான்றது தேவை கிடையாது, நம்மளுடைய தியானம் கரெக்டா தான் இருக்கும். எப்ப உக்காந்துட்டு நம்ம கைகளை கோத்துட்டு கண்களை மூடி சுவாசத்தை கவனிக்கிறோமோ அப்ப நம்மளுடைய நிலை ஆன்ம நிலை. அந்த ஆன்மா நமக்கு என்ன தேவையோ அது ஆட்டோமேட்டிக்கா அது ரிசீவ் பண்ணும், அதுக்கப்புறமா நம்மளுடைய வேலை கிடையாது, உட்கார்ற வரைக்கும் தான் நம்மளுடைய வேலை. அதனால தியானம் பண்றது நம்ம நல்லா அது வந்து அனுபவிக்கணும், ரொம்ப அது காட் கிஃப்ட் அது. நம்ம ஏதோ உட்காடுறோமே தியானம் பண்றோமே இல்லாம அதை வந்து நம்ம நேசிக்கணும். இப்ப தியானத்துல எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கலாம். அந்த எனக்கு நான் வந்து உணவு நல்லபடியா நான் சாப்பிட்டேன், இன்னைக்கு நமக்கு பிடிச்ச ஒரு ஹோட்டலுக்கு போய் நம்ம உணவு சாப்பிடுறோம், எவ்வளவு சந்தோஷம் கொடுக்கும். அப்ப தியானத்துல அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்மளுடைய ஆன்மாக்கு கொடுக்கும் போது அதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஓகே, இன்னைக்கு நான் என்னோட டியூட்டியை நான் முடிச்சுட்டேன், என்னோட ஆன்மாக்கு நான் உணவுன்ற இந்த தியானம் கொடுத்துட்டேன், அந்த சந்தோஷ நிலைன்றது நமக்கு கண்டிப்பா கிடைக்கணும். அதுதான் எவ்ரி மினிட் பத்ரிஜி லைஃப் இஸ் எ செலிப்ரேஷன் சொல்லிட்டு இருப்பாங்க.
சோ தியானத்தால இந்த தியானம் யார் பண்ணணும்னா எல்லாருமே, யாருக்கெல்லாம் மூக்கு இருக்கோ, யாருக்கெல்லாம் சுவாசம் இருக்கோ எல்லாருமே தியானம் பண்ணணும். 2 வயசு குழந்தைல இருந்து தியானம் நம்ம சொல்லி கொடுக்கணும். வீட்டுல பசங்க இருந்தா அனுமான் 2 வயசுல இருந்து தியான சாதனை பண்ணிருக்காங்க. அதனால பசங்களுக்கு எப்படி சுவாசத்தை கவனிக்கிறதுன்றது நம்ம எடுத்துக்காம உட்கார வைக்க 2 மினிட்ஸ் கண்ணை மூடி உட்காருன்னு சொல்லி அந்த வயசுல இருந்தே நம்ம வந்து பசங்களுக்கு பிராக்டிஸ்க்கு கொண்டு வரணும். தியானம் பண்றதுனால எல்லாமே நன்மைகள் சொல்றாரு பத்ரிஜி. தியானம் பண்ணலைன்னா எல்லாமே நமக்கு வாழ்க்கையில துக்கம் தான், பண்ணா எல்லாமே பெனிஃபிட் தான். நம்மளுடைய கிராஸ்பிங் பவர் ஆகட்டும், மெமரி பவர் ஆகட்டும், கான்சென்ட்ரேஷன் ஆகட்டும், எது நல்லது எது கெட்டது அந்த டெசிஷன் எடுக்க முடியும். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா இன்னொருத்தர் கிட்ட போய் நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்க தேவையில்லை. என்னோட பிரச்சனைக்கு நானே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் தியானத்தால. தியானத்துல உட்காரும் போது நமக்கு இன்ட்யூஷன் மூலமா நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். இதோட மௌனமும் இருக்கணும். எப்பெல்லாம் பேசணுமோ அப்ப மட்டுமே சரியான சத்திய வாக்குகள் பேசணும். தேவையில்லாத விஷயங்கள் பேசக்கூடாது. நோ காசிப் சொல்வாரு. ஏன்னா இங்க தியானத்துல எனர்ஜி ரிசீவ் பண்றோம், சக்தி கிடைக்குது. யதார்த்த வாழ்க்கையில அந்த சக்தி எங்க நான் யூஸ் பண்ணணும்ன்றது தெரியணும். அந்த டெக்னிக் தெரியலன்னா என்ன தியானத்துல ஞானம் வந்தாலும் எனர்ஜி வந்தாலும் வேஸ்ட். பிசிக்கல் லைஃப்ல வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த சக்தி நமக்கு இருக்காது. அதனால வாங்குற சக்தி முழுமையா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அதுக்கு பிசிக்கல் லைஃப்ல நம்ம கிறிஸ்டல் கிளியரா நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு பைஸ் நமக்கு என்னதான் கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும் ஒரு ஒரு ரூபாய் ஆகட்டும் வெளியில நம்ம தூக்கி போடுவோமா, குப்பையில போடுவோமா, ஒரு 10 ரூபாய் போடுவோமா, ஒரு ரூபாய்க்கு கூட நம்ம வேல்யூ கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம தியானத்துல கிடைக்கிற எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கெல்லாம் நான் செலவு செய்யறேன்றது அதுவும் நம்ம வந்து விழிப்புணர்வோட செலவு செய்யணும். இதெல்லாம் தான் வந்து பேசிக்கா நம்ம தியானத்துக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ தியானம்னா இதுதான். நெக்ஸ்ட் சுவாத்தியாயம். சோ நிறைய பேர் என்ன தவறுகள் செய்யறாங்கன்னா தியானம் பண்றாங்க. ஒரு 3 மாசமா தியானம் பண்றேன், 4 மாசமா பண்றேன். ஓகே, என்ன புக்கு படிக்கிறீங்கன்னு கேட்டா நான் புக்கே படிக்கலன்னு சொல்லுவாங்க. அந்த தப்பு நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நான் படிக்கிற ஹேபிட்டே எனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப தியானம் பண்ண ஹேபிட் இருந்ததா இதுக்கு முன்னாடி? இல்ல இல்லையா? புதுசா தானே தியானத்துக்கு வந்தோம், 4 மாசமா செய்யறோம். அப்ப புக்கு படிக்கிறதும் அதோட ஸ்டார்ட் பண்ணணும். சோ நீங்க வந்து ஏற்கனவே புக் ரீடிங் ஹேபிட் இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. இல்ல நான் புக் படிச்சதே கிடையாதுன்னா இங்க ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன புக்ஸ் வாங்கிட்டு அத ஆஃப் பேஜ், ஒரு பேஜ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய பிஎஸ்எஸ்எம்மோட நம்மளுடைய சொசைட்டி புக் வந்து தியான பிரபஞ்சம். இது எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணணும். பத்ரிஜி சொல்வாரு, இது யாரு வீட்டுல இருக்கோ அவங்க வீட்டுல நான் இருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால ரொம்ப ரொம்ப சீப். இதுல நிறைய மாஸ்டர்ஸோட நாலேஜ் இருக்கும். ஒரு பேஜ் 1.5 பேஜ் இருக்கும் ஒரு ஒரு டாபிக். சோ யாரெல்லாம் வந்து புக்கு படிக்கிற ஹேபிட் இல்லையோ இந்த புக்கு வந்து 2 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி பப்ளிஷ் ஆகும். 2 மாசத்துக்குள்ள இந்த புக்கு முடிச்சிடலாம். 50 பேஜஸ்க்குள்ளதான் இருக்கு. அப்ப ஒரு மாசத்துல 25 பேஜ் படிக்கலாம். அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிச்சாலே 2 மாசத்துக்குள்ள இந்த மேகசைன் ஃபுல்லா படிச்சிடலாம். இதுல கிட்டத்தட்ட 10 மாஸ்டர்ஸோட நாலேஜ் இருக்கும். சோ நம்ம என்ன ஞானம் நம்ம உள் வாங்கியிருக்கோமோ அது அடுத்தவங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும். அப்ப நான் கிளாஸ் எடுக்கலாம். இது 10 விஷயங்கள் 10 மாஸ்டர் சொன்ன நாலேஜ் நான் யாருக்காவது சொல்லி கொடுக்கலாம். அதனால எடுத்த உடனே பெரிய பெரிய புக்ஸ் படிக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி தியான பிரபஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா பேசிக் பவுண்டேஷனா பத்ரிஜியோட கான்செப்ட்ஸ், நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அது எல்லாமே நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். எப்ப அந்த பத்ரிஜியோட கான்செப்ட்ஸ் நம்ம ஸ்ட்ராங் ஆகுறோமோ உடனே மத்த மகான்களுடைய புக்ஸ் படிக்கும் போது நமக்கு ஈஸியா புரிதல்ன்றது நமக்கு ஏற்படும். அதனால ஆனந்தோ பிரம்மா, ஆனாபான சதி, அப்போ தீபோ பவா, அதுக்கப்புறமா ஆரோக்கியமே சுயச்சரித்திரம், மாணவ சேவையே மாதவ சேவா, சங்கல்ப சக்தி, வாக்ஷேத்திரம், இது எல்லாமே பத்ரிஜியோட புக்ஸ். வாக்ஷேத்திரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாக்குனாலதான் நம்மளுடைய கர்மாக்கள்ன்றது ஆட் ஆயிட்டே இருக்கும். அப்ப வாக்ஷேத்திரத்துல பத்ரிஜி என்ன சொல்லியிருக்காரு? யார் படிச்சிருக்கீங்க? யார் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க? வாக்ஷேத்திரம் யூடியூப்லாவது நீங்க வந்து கேட்டிருக்கீங்களா? இங்க 35 மாஸ்டர்ஸ் இருக்கீங்க.
எஸ், யாராவது வாக்ஷேத்திரம் கேட்டிருக்கீங்களா? பிகினர்ஸ் ஓகே, இன்னைக்குதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா மினிமம் ஒரு 40 டேஸ் ஆன மாஸ்டர்ஸ் வாக்ஷேத்திரம் யாரு புக்கு படிச்சிருக்கீங்க? அட்லீஸ்ட் அந்த வீடியோ மாஸ்டரோட வீடியோவாவது கேட்டிருக்கீங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பேசிக் பத்ரிஜி அவர் வந்து மோர் தென் 1 lakh புக்ஸ் படிச்சிருக்காரு. அதுல இருந்து எசன்ஸ் எல்லாம் எடுத்து சின்ன சின்ன கான்செப்ட்ஸா நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனால புக் ரீடிங் இஸ் த ஷார்டஸ்ட் வே டு கெட் என்லைட்மெண்ட். ஞானத்தால என்லைட்மெண்ட் கிடைக்குது. ஒரு நிலைனா ஒரு ஸ்டேஜ்னா புக்ஸ் படிக்கிறதுனால மகாங்களுடைய நாலேஜ் உள் வாங்குறதுனால ஞானம் கிடைக்குது. எப்ப அந்த முழுமையான ஞானம் கிடைக்குதோ சோல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, ஞானம் வருது. அதனால இன்னும் ஒரு 10-15 ஜன்மம் நம்ம பிறக்கவே தேவை கிடையாது புக்கு படிக்கிறதுனால. சோ எல்லாருமே வாங்கிக்கோங்க நம்ம சொசைட்டி புக்ஸ். வாங்கிட்டு இனில இருந்த புக்கு படிக்கிற ஹேபிட் எல்லாருக்குமே வரணும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்ன்றது முக்கியம் கிடையாது. தியானத்தோட சுவாத்தியாயம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ தியானம் பண்ணா நிறைய சக்தி கிடைக்கும். சுவாத்தியாயம் பண்ணா நம்மளுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கும். சஜ்ஜன சாங்கத்தியம், நம்மளுடைய வினயத்தோட நம்மளுடைய செயல்கள் இருக்க முடியும். சேவான்றது வந்து செய்யும் போது மோட்ச நிலைக்கு நம்மள கொண்டு போகும். 3வது வந்து சஜ்ஜன சாங்கத்தியம். இப்ப இந்த கிளாஸ் நம்ம எல்லாருமே வந்து ஜூம்ல ஒன்னா இணைந்து இருக்கோம். நான் சொல்ற விஷயங்கள் நீங்க கேக்குறீங்க. இதுதான் சஜ்ஜன சத்தியம் தெரிஞ்ச மகாங்களுடைய சாங்கத்தியம், இன்ட்ராக்ஷன். இது இருந்தா நம்ம ஞானம்ன்றது அதிகரிச்சுட்டே போகும். அதுக்கப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங், ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொருத்தர் கேட்கும் போது அது ஞானமா நமக்கு வந்து சேரும். அங்க வந்து வினயம்ன்றது நமக்குள்ள ஒரு தன்மைன்றது உருவாகும். ஓ, எனக்கு மட்டும்தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வருதா? இல்ல, அடுத்தவங்களும் ஷேர் பண்றாங்க, அவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வருது. அப்ப இது வந்து எல்லாருக்குமே இயல்பா நடக்கிறதுன்ட்டு நமக்கு அந்த அகம்ன்றது இல்லாம வினயத்தோட நம்மளுடைய வாழ்க்கைன்றது இருக்கும். சோ சஜ்ஜன சாங்கத்தியம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3மே லைஃப்ல எடுத்துன்னு போகும்போது, இன்னைக்கு நான் தியானம் பண்ண, புக்கு படிச்சேன், சஜ்ஜன சாங்கத்தியம் ஏதோ ஒரு மாஸ்டர்ஸோட நாலேஜ் நான் கேட்டேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள ஆர்வம் என்ன வரும்? சேவை என்ற பாவனை நமக்கு வரும். ஏதாவது நான் செய்யணும் இந்த சொசைட்டிக்கு. இந்த சொசைட்டி நமக்கு தியானம் ஃப்ரீயா நமக்கு சொல்லி கொடுக்குது, நமக்கு என்ன முடியுமோ அது செய்யணும்னு சொல்லிட்டு எப்ப அந்த சேவைன்றது செய்யறோமோ அங்கதான் முக்தி நிலை அடைய முடியும். சோ புத்தரை எடுத்துக்கோங்க. புத்தருக்கு என்லைட்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா, ஞானோதயம் வந்ததுக்கு அப்புறமா அவர் மறுபடியும் ராஜ்யத்துக்கு போல, அவருடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த ஒரு ஞானத்தை நான் முழுமையா எல்லாருக்குமே வந்து சொல்லி கொடுக்கணும். துக்க நிவாரணம். ஏன் மனிதனுக்கு வாழ்க்கையில துக்கம்? அந்த துக்கம் போக்கணும்னா இந்த ஆனாபான சக்தி தியானம் பண்ணணும். இது நான் எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கணும்ட்டு அவரு தியான பிரச்சாரம் பண்ணாரு. அப்ப அந்த புத்தர் நிலையை அடையணும்னா நம்மளும் பிரச்சாரம் பண்ணணும். பத்ரிஜியோட சங்கல்பம் தியான ஜகத், சாகார ஜகத், அஹிம்சா ஜகத், இந்த 3 பிரமிட் ஜகத், இந்த 4 பத்ரிஜியோட சங்கல்பம் தான் என்னோட சங்கல்பம் இருக்கணும்ட்டு அந்த ஒரு நிலையில நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். எப்ப லோக கல்யாணத்துக்காக என்னோட சங்கல்பம் இருக்கோ, என்னோட வாழ்க்கையில எது தேவையோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரபஞ்சம், என்னோட ஆன்மா எனக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணும். அதுக்காக நான் உட்காந்து எந்த சங்கல்பமும் தேவை கிடையாது. லோக சங்கல்பம்காக நான் தியானம் பண்ணாலே எனக்கு முக்தி நிலைன்றது அடைய முடியும். சோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் மாஸ்டர்.